ஓபிஎஸ்சி சசிகலாவே வந்து கட்சியில மீண்டும் இணைக்க மாட்டோம்ன்றதுல இபிஎஸ் தொடக்கத்துல இருந்தே உறுதியா இருக்கார். இவங்க தான் வந்து திருப்பி திருப்பி எங்களை சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி பாஜக மூலமாக பிரஷர்லாம் கொடுத்தாங்க. அந்த விஷயத்துல வந்து இபிஎஸ் வந்து தெளிவா இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்களை சேர்த்துதான் வந்து பின்னாடி எலெக்ஷனுக்கு பின்னாடி சப்போஸ் தோல்வி அடைந்தால் கட்சிக்குள்ள பிரச்சனை வந்தா கூட பொதுச் செயலாளர் பதவி வந்து தக்க வச்சுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்ப இவங்க எல்லாம் உள்ள இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா போய் அவரோட பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துரும். அதனால இவங்க அவர் சேர்க்க மாட்டாருன்றது முதல்ல இருந்தே தெரிஞ்ச விஷயம். இவங்க தான் வந்து பாஜக ஏதோ செஞ்சு கொடுத்துரும், பாஜக இதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடும்லாம் நினைச்சாங்க. ஆனா இபிஎஸ் ரொம்ப தெளிவா இருக்காரு. அது அமித்ஷாத்தையும் அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்றதுதான் உண்மை ஆக்சுவலா. அமித்ஷாத்தையும் அவர் போய் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. கன்வின்ஸ் பண்ணிட்டு இப்ப வெளியில இருந்து சொல்லியிருக்காரு. தினகரனை பொறுத்த மட்டும் வந்து அவர் என்டிஏ கூட்டணியில் சேர்றது வந்து அவருடைய ஆப்ஷன் வந்து இன்னும் ஓப்பனா தான் இருக்கு அவருக்கு ஆக்சுவலா. அதனால அவரை பொறுத்த மட்டும் வந்து அவர் தாவேகா திமுக கதவெல்லாம் தட்டின்னு தான் இருக்காரு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து தான் இருக்கு. ஏன்னா என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து எடப்பாடியோட ஏற்றம் என்பது தினகரனுக்கு அரசியல் ரீதியாக சரிவை உண்டாக்கும். தினகரனோட அரசியல் ஏற்றம் என்பது எடப்பாடிக்கு வந்து சரிவை உண்டாக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல்ல வந்து யார் நீ பெரியவனா நீயா நானான்ற ஒரு போட்டி தான் இங்க போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. சோ துரோகி அல்லது எதிரி இவங்க கூட சேர்றதுக்கான வாய்ப்புகள் தேர்தல் சமயத்தில் இருக்குன்னு தினகரன் சமீபத்துல சொன்னாரு. துரோகின்னா வந்து எடப்பாடி, அப்ப எதிரின்னா அவங்க திமுக எதிரியா கருதுறாங்க. சோ எந்த முடிவு வேணா அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் தாவேகாவோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு எடப்பாடி வந்து என்டிஏ கூட்டணியில் சொல்ற வரையும் தினகரன் அந்த இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனா பாஜக வந்து தொடர்ந்து வந்து தினகரன் வந்து பிரஷர் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பிரஷருக்கு வந்து தினகரன் ஈல்ட் ஆவாரா இல்லையான்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவரை பொறுத்த மட்டும் திமுக தாவேக்காக தற்போது தொடர்ந்து தட்டி கொண்டிருக்கிறார் என்பதுதான் என் கருத்து. அதிமுக பாஜக கூட்டணியில் நேற்றைய தினம் அன்புமணி பாமக தரப்பு இணைந்தது. இன்னும் மேலும் சில கட்சிகளும் இணைய வாய்ப்பு இருப்பதாக தற்போது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். என்னென்ன கட்சிகள் இணைய வாய்ப்பு இருப்பதாக நீங்க கருதுறீங்க சார்? இல்ல தற்சமயத்துக்கு அவரோட இணைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள கட்சிகள் வந்து தேமுதிக தான் வந்து இமீடியட்டான ஒரு வாய்ப்பா தெரியுது ஆக்சுவலா. ஆனா தேமுதிகவுக்கு இப்போ ரெண்டு ராஜ்யசபா எம்பி ஏப்ரல்ல வருது. அது அதிமுக 2 ராஜ்யசபா எம்பி எலக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே அன்புமணிக்கு ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. அவரோட ஒப்பந்தம் போட அவரோட கூட்டணி அமைச்ச போது இப்போ வந்து தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ வரப்போற 2 வேகன்சியையும் வந்து அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தேமுதிகவுக்கும் பாமகவும் கொடுத்துட்டா அதிமுகவில் வந்து ஒரு பெரிய அதிருப்தி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே தம்பித்துறை போன்றவர்கள் எனக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் எப்படி வந்து எடப்பாடி சமாளிப்பார் தெரியாது. அதனால வந்து தேமுதிகவுக்கு இப்போ அன்புமணிக்கு ப்ராமிஸ் பண்ணினா தேமுதிகவுக்கு இருக்காது, தேமுதிகவுக்கு ப்ராமிஸ் பண்ணா அன்புமணிக்கு கிடையாது. அப்படிதான் இருக்க முடியும் ஆக்சுவலா. சோ அந்த சூழல்ல வந்து தேமுதிக வந்து வருமா உள்ளன்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது வந்து அவருக்கு ராஜ்யசபா அவங்களுக்கு தான் ஆஃபர் பண்றாங்களான்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது தவிர வந்து அது மட்டும் இல்ல, இடங்கள் பாமகவுக்கு என்ன இடங்கள் கொடுக்குறீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான இடங்கள் எனக்கும் கொடுக்கணும்னு தேமுதிகல கேட்கறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. சோ அந்த இடங்களும் அவங்க கொடுப்பாங்களா, ஒரு 18 இடங்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பாமகவுக்கு. அந்த 18 இடங்களும் வந்து தேமுதிகவுக்கு அதிமுக கொடுக்குமான்றது ஒரு விஷயம். இது எல்லாத்துக்கும் மேல எல்லாமே ஒரு அல்டிமேட்டா எல்லாமே எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா, எல்லாமே பாஜக வந்து ஒரு பிரஷர் கொடுத்தா எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நிக்குது.